தந்தை மகன் தூயாவியரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் கிறிஸ்து பிறப்பின் ஜூப்ளி விழாவினை கொண்டாட உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆவலோடு தயார் செய்து கொண்டிருக்கும் அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மணமேல்குடி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு சமூகம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அனைத்துலகையும் படைத்து தன் இணையற்ற அன்பால் காத்து உன்னதமாக பேணி வரும் சர்வ வல்லமையுள்ள இறைவன் தன் பிள்ளைகளாகிய நமது பலவீனத்தையும் இயலாமையையும் அறியாமல் இல்லை. எனவே தன் ஒரே மகனை உலகை மீட்கும்படி மனிதனாக அனுப்புகிறார். இயேசுவும் தன் தந்தையின் விருப்பத்திற்கேற்ப நம்மை போலவே மனிதனாக வாழ்ந்து பல அருள் அடையாளங்களை நிகழ்த்தி இறை அன்பினையும் வல்லமையையும் வெளிப்படுத்தினார். மேலும் தம்மீது நம்பிக்கை கொள்வோருக்கு நல் வாழ்வையும் சுமை சுமந்து சோர்ந்தோருக்கு இளைப்பாற்றியையும் வாக்களிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனின் அன்பையும் அருட்பெருக்கையும் உணர்ந்தவர்களாய் தீமைகளை விட்டு விலகி இறை திருவுளப்படி வாழ்ந்து நம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் இறைவனை மாட்சிப்படுத்தும் வரம் வேண்டி இணையில்லா இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றே. எவ்வகை நோய்களாலும் தளவுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மிகுந்த நாணத்தோடு எவ்வித குறையுமின்றி உலகனைத்தையும் படைத்த வல்லமையுள்ள இறைவனின் மாட்சியையும் அவரது ஆட்சியின் சிறப்புகளையும் தெளிவுற எடுத்துரைக்கிறார் இறைவாக்கினர் எசாயா. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் புதிய ஆற்றல் பெறுவர், சோர்வடைய மாட்டார் என உறுதியும் அளிக்கிறார். நாமும் இறைவனில் நம்பிக்கை கொள்ளும்போது புதிய ஆற்றல் பெற்று சிறப்புற வாழ்வோம் எனும் சிந்தனையோடு இறை வார்த்தையை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, 25 முதல் 31 முடிய உள்ள இறை வார்த்தைகள். யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர். வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து
உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார், அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய.
அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 28. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்னும் வார்த்தை எத்தனை அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, களைப்பு நீங்குதல். இளைப்பாறுதல் என்று சொல்லுகின்ற பொழுது களைப்பு நீங்குதல், அதாவது உடலுக்கு சோர்வு ஏற்பட்டுவிட்டது. அந்த உடலுக்கு சோர்வு ஏற்பட்டுவிடனே நான் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறேன், மீண்டும் அது புத்துணர்ச்சி பெறுகின்றது. ஆகவே களைப்பு நீங்குதல். இரண்டாவது, இளைப்பாறுதல் என்னும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள், சோர்ந்திருத்தல். சோர்ந்திருத்தல் என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது, எந்த வேளையும் பார்க்காது எல்லா நேரமே ஓய்வு எடுத்து கொண்டிருத்தல் என்பதனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த இரண்டையுமா ஆண்டவர் விரும்புகிறார்? இந்த இரண்டையுமா ஆண்டவர் இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார்? இல்லை. மாறாக இளைப்பாறுதல் என்னும் அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் இதுதான், மன அமைதி. இந்த மன அமைதியை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்திற்குள்ளும் எண்ணத்திற்குள்ளும் தாங்குகின்ற பொழுதுதான் நாம் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும், ஒரு வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும் என்பதனை இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆக இன்றும் என்றும் எப்பொழுதுமே நான் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்றால் நான் அகமகிழ்வோடு இருக்க வேண்டும். எனது மனதில் இருக்கக்கூடிய, எனது எண்ணத்தில் இருக்கக்கூடிய தவறுதலான எண்ணங்கள், சிந்தனைகள், இதனால் மன போராட்டங்கள், மன கலக்கங்கள், மன கவலைகள் இவைகள் இருந்தது என்றால் என்னுடைய மனம் அமைதி பெறுமா? முடியாது. மன அமைதியோடு இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே என்னுடைய மனமும், என்னுடைய எண்ணமும், என்னுடைய சிந்தனையும் மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதனையும் அடுத்ததாக சொல்லுகிறார். பாருங்களேன், யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 37. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 37. என்னிடம் வருவோர் அனைவரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அப்படி என்றால் யாரெல்லாம் மன சோர்வோடு, கலக்கத்தோடு, அடிமை எனும் எண்ணத்தோடு, தவறுதலான சிந்தனையோடு அல்லது இந்த ஆண்டவரிடம் நான் சென்றேன் என்றால் இந்த ஆண்டவர் எனக்கு மன அமைதியை தருவார், மன ஆறுதலை தருவார் என்ற சிந்தனையில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்துவிட மாட்டார்? புறம்பே தள்ளிவிட மாட்டார். மாறாக அவர் என்ன செய்வார்? அவர் அரவணைத்துக் கொள்வார். அப்படி என்றால் நான் மன அமைதியோடு இருக்க வேண்டும், இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்றால் அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 29 என்ன சொல்லுகிறது? நான் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவன். அப்படி என்றால் நான் மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக, எப்படிப்பட்டவளாக வாழ வேண்டும்? மன அமைதியோடு இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும்.
கனிவும் மன அமைதியும் தாழ்ச்சியும் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? மன அமைதி கிடைக்கிறது. இறைவன் இளைப்பாறுதல் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது என்னிடம் கனிவு இல்லையோ, எப்பொழுது என்னிடம் மனத்தாழ்ச்சி இல்லையோ, நான் அப்பொழுது ஆண்டவரை விடுத்து செல்கிறேன். ஆண்டவரோடு பின்னி பிணையவில்லை, ஆண்டவருடைய உறவோடு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய உறவோடு நான் இல்லை என்பதனை சுட்டி காட்டுகிறது. ஆக எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் கனிவோடும் இரக்கத்தோடும் தாழ்ச்சியோடும் இருக்க கற்றுக்கொள்கிறேனோ, அப்பொழுது நான் சிறந்த மனிதனாக இருக்கிறேன், சிறந்த மனுஷியாக இருக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கிறேன் என்ற ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லையே வாழ முடியாது. இதற்கு உதாரணம் இவ்விலியத்தில் இருக்கிறதா? ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம். 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம். சிரிய நாட்டினுடைய படை தளபதியாக இருந்தவர் தான் நாமான். இந்த நாமான் என்ன செய்கிறார் என்றால், பட தளபதியாக இருக்கிறார். அதே போல அவர் வலிமையோடு இருக்கிறார், ஆற்றலோடு இருக்கிறார், அறிவு கூர்மையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட நாமானுக்கு என்ன பாதிப்பு வருகிறது? தொழுநோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த நாமான், படை தளபதியாக இருக்கக்கூடிய அந்த நாமான் யாருடைய பேச்சை கேட்கிறார் என்று பாருங்கள். அதாவது அவருடைய பணிப்பெண்ணாக, அவருக்கு பணிப்பெண்ணாக இருந்த ஒரு சிறுமி அவரிடம் வேண்டுகிறார், ஐயா, சமாரியாவில் ஒரு இறைவாக்கினர் எலிசா இருக்கிறார். அந்த எலிசா இறைவாக்கினரை நீங்கள் போய் சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த தொழுநோய் நீங்க பெற்று சிறுவனை போல காட்சி அளிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு வருமா? யாராவது ஒரு சின்ன பிள்ளை சொல்லிட்டாங்கன்னா, பொடி பயல உனக்கு ஒன்றும் தெரியாதுடா போடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன பயலுக்கு என்னத்தை தெரியும், இவன் எனக்கு அறிவுரை சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புவோம். அப்படி அல்ல. அந்த நாமான் என்ன செய்தார்? படை தளபதியாக இருந்தாலும், அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும், வலிமை மிக்கவராக இருந்தாலும், அறிவு கூர்மை மிக்கவராக இருந்தாலும், அந்த நாமான் என்ன செய்தார்? யாருடைய பேச்சை கேட்டார்? அந்த சிறுமியினுடைய பேச்சை கேட்டார். சென்றார், சமாரியாவில் இருக்கக்கூடிய இறைவாக்கினர் எலிசாவை சந்தித்தார், உடல் நலம் பெற்றார். தாழ்ச்சி. ஆக கனிவும் மன தாழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? வாழ்வு உண்டு, இறைவனுடைய அருள் உண்டு, இறைவனுடைய கொடை உண்டு என்பதனை விவிலியத்தின் வழியாகவே ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சுட்டி காட்டினேன். 2வது யோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1. அந்த 1 நீங்கள் பார்க்கின்ற பொழுது வியந்து நிற்பீர்கள். அதாவது அங்கே யோபானவர் சாப்பிட்டு கொண்டிருப்பார். சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய யோபிடம் ஓடோடி ஒருவன் வருகிறான். அவன் இவ்வாறாக சொல்லுகிறான், ஐயா, செபாயர் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், நம்முடைய எருதுகளையும் காளைகளையும் ஓட்டி சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். 2வது அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே இன்னொருவன் வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், ஐயா, தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த வேலையாள்களையும் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளையும் விண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி அவர்களை சுட்டரித்து விட்டது. கலங்கி போனாரா யோபு? இல்லை. அவர் அப்படியே அமைதி காக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கழுதையர் இனத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய ஒட்டகங்களை அவர்கள் பெற்று சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அப்படியாக சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஒருவன் வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஐயா, உன்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இல்லத்தில் உணவருந்தி கொண்டிருந்தார்கள். உணவருந்தி கொண்டிருந்த பொழுது அங்கே 4 மூலைகளிலும் பெரும் காற்றானது வீசியது. அந்த பெரும் காற்று வீச அந்த வீடை என்ன செய்தது? நொறுங்கியது. ஆகவே அனைவரும் மாண்டு போனார்கள் என்று சொன்ன உடனே யோபு என்ன செய்கிறார் என்று தெரியுமா? யோபு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார், தன்னுடைய தலைமுடியை வலித்து கொண்டார். வலித்து கொண்டு முழந்தால் படியிட்டு தாழ்ச்சியோடு என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தார்,
அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் கொடுத்தார், அவர் மீண்டும் எடுத்துக்கொண்டார். நீங்கள் நானும் சொல்லுவோமா? நம்முடைய குடும்பத்தில் யாரேனும் இறந்து விட்டால், அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாரேனும் தவறிவிட்டால், அல்லது ஏதேனும் நோயில் இருந்து விட்டார்கள் என்றால் நாம் யாரை முதலில் வேண்டாம் என்று தூற்றுகிறோம்? ஆண்டவரை வேண்டாம் என்று தூற்றுகிறோம். படைத்தந்த இறைவனை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அப்படியா? அந்த யோபினுடைய வாழ்க்கையிலே என்ன தாழ்ச்சி இருந்தது? அனைத்தும் எடுக்கப்பட்டாலும், அனைத்தும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்தார், மீண்டும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இதுதாங்க முழுமையான உண்மையான தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியோடு இருந்த அந்த யோபுவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 3 மடங்கு அதிகமாக கொடுத்தார் என்பதனை விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக கனிவும் மனத்தாழ்மையும் தாழ்ச்சியும் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நிறைந்த ஆசீர்வாதத்தையும் நிறைந்த வல்லமையையும் நிறைந்த அருளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாமும் கனிவோடும் இரக்கத்தோடும் மனத்தாழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து வாழ வேண்டும். இறுதியாக மரியா, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தாழ்ச்சியோடு தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னதனால், தன்னையே சாஸ்திராங்கமாக ஆண்டவரிடம் தன்னையே அர்ப்பணித்ததனால், அந்த தாழ்ச்சியை முன்னிட்டு ஆண்டவர் அவருக்கு என்ன பேற்றினை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு, இந்த உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அவர் மடி சுமப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் தாழ்ச்சியோடு இருந்ததன் காரணம்தான். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கனிவும் மன தாழ்ச்சியும் கொண்டிருக்கக்கூடியவர்கள்தான் ஆண்டவரத்தில் முழுமையான இலை பாறுதலை அடைய முடியும். அந்த முழுமையான இலை பாறுதலை அடைய வேண்டும் என்றால் கனிவும் மன தாழ்ச்சியும் கொண்டு வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமேன். இப்பொழுது நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எடுத்துரைத்து மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எதிர்நோக்கின் திரு பயணிகளாய் பயணிக்கும் உம் அன்பு திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் மாறிவரும் சமுதாய தேவைகளை உணர்ந்து புதிய நல்ல வழிமுறைகளை வகுத்து இறை மக்களை ஒளியின் பாதையில் வாழச் செய்ய தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் தூண்டுதல்களையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மீட்பின் பிறப்பிடமே இறைவா, உமக்கு பிரியமில்லாத இருளுக்குரிய செயல்கள் பெருகி கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் உம்மை நம்பி நீர் விரும்பும் பாதையில் நடக்க முயற்சிக்கும் நாங்கள் எம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களை உம் துணையோடு வெற்றி கொண்டு நேரியவற்றில் மனதை செலுத்தி உமக்குரியவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் அரசே இறைவா, வன்முறையும் வெறுப்பும் சுயநலமும் பெரிய அமைதியை இழந்து தவிக்கும் இந்த சமுதாயத்தை ஆளும் தலைவர்கள் மக்களின் நலனின் அக்கறை கொண்டவர்களாக உலக அமைதிக்கு தேவையானவை மற்றும் கருத்தில் கொண்டு ஒற்றுமையுடன் மக்களை வழிநடத்த தேவையான அர்ப்பண உணர்வையும் பொதுநல எண்ணத்தையும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் உறைவிடங்களையும் இழந்து துயருறும் மக்கள் விரைவில் நல்ல நிலைக்கு திரும்ப உதவிகள் புரியும் நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் பலரை நீரே முன்வர செய்ய வேண்டும் என்றும் அவர்களை நீரே தாயும் தந்தையுமாக வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
அன்பின் இறைவா, 2000 ஆண்டுகள் பழமையான கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க நம்பிக்கை இறை மக்களிடம் ஆழமாக வேரூன்றி நிற்கச் செய்த பல திட்டங்களோடு சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது மாதா டிவியின் இயக்குனர் தந்தை மற்றும் அவர்களோடு பணிபுரியும் அருள் தந்தையர்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவரும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று இன்னும் சிறப்பாக புதிய ஆற்றல் பெற்றவர்களாக சேவை புரிய உமது அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவை, பொழுது எழுப்பி அனைத்து தேவைகளோடும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நிறைவாய் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே. பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. இல்லம் நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன். உன்னை தொடர்ந்திடவே, உன்னை போல் வாழ்ந்திடவே. எல்லாம் தருகின்றேன், என்னையே தருகின்றேன். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் உமது கையிலிருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லிற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடி புகழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்டாய சகாயராஜ், எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணினுடைய பங்கின் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீரெழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன், அவரது வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. விண்ணகமிருந்து வந்தவரே, வாழ்வருளும் உணவானவரே. விண்ணகமிருந்து வந்தவரே, வாழ்வருளும் உணவானவரே. என்னகதாகம் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திழைத்தேன் வாரும். என்னகதாகம் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திழைத்தேன் வாரும். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே,
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வளமோடு நலமோடு வாழ செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்